ஹாய், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மங்களன் மங்களில் வந்து சீட்டு க்ளோஸ் பண்ணி ஆன்லைனில் பர்ச்சேஸ் போட்டிருந்தேன் இல்லைங்களா. ஸோ ஃபைனலாக வந்து எனக்கு வீட்டுக்கு வந்துடுச்சு. கரெக்டாக வந்து ஒரு 2 நாள் முழுசாக எடுத்துக்கிட்டாங்க. 3ஆவது நாள் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் போலலாம் வந்துடுச்சு. ஸோ மதியானம் ஒரு 1:30 இருக்கும், அந்த டைமுக்கே வந்துடுச்சு. நான் இந்த சீட்டு வந்து நான் என்னென்னவோ நினச்சி க்ளோஸ் பண்ணேன். அது எல்லாத்தையுமே வந்து நான் உங்கள்கிட்ட அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் இந்த சீட்டு போடும்போது வந்து இந்த மாதிரி ஸ்கீம் வந்து நம்ம சென்னையில் எங்கேயுமே இல்லை. அதனால தான் வந்து இப்படி ஊர் விட்டு ஊர் வந்து சீட்டு போடுற மாதிரி ஆயிடுச்சு. மோஸ்ட்லி வந்து நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து எனக்கு அந்தளவுக்கு விருப்பம் கிடையாது, திருப்தியாகவும் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இது ஓகே, நம்ம டிஸ்கண்டினியூ பண்ணனால காயினாக பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். சப்போஸ் 15 மந்த்து ஸ்கீம் போட்டு நம்ம நகையாக வாங்குகிறோம் அப்படின்னா, நம்ம நேரில் பார்க்காம ஒரு திருப்தி இல்லாத ஒரு நகையை தான் நம்ம செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம நேர்லனா நல்லா கவனித்து பார்த்து வாங்கலாம், ஆனால் ஆன்லைனில் கண்டிப்பாக அது சரி வராது. அது ஒரு ரீசன். இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப நல்ல ஸ்கீமாக இருந்தது. அதனால் மட்டுமே தான் நான் ஆன்லைனில் போட்டேன். டிஸ்கண்டினியூ பண்ணதுக்கு ரொம்ப பெரிய காரணம் வந்து, அதான் ஊர் விட்டு ஊர் ரொம்ப லாங்காக இருக்கே, நம்மளால் நேரில் போக முடிஞ்சால் பரவாயில்ல. இதே ஸ்கீம் வந்து இப்போ சென்னையில் ஏகே ஜுவல்லர்ஸில் இருக்குது. ஸோ 15 மந்த்து 1000 ரூபாயிலிருந்தே நம்ம ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணலாம். சேம் வேஸ்டேஜ் கிடையாது, ஜிஎஸ்டியுமே கிடையாது. வர்ஷா ஜுவல்லர்ஸ்லேயும் இருக்குது. வர்ஷா ஜுவல்லர்ஸில் வந்து 1 வருஷ ஸ்கீம் தான், 11 மந்த்து ஸ்கீம் தான், வேஸ்டேஜ் இல்லை, ஜிஎஸ்டியும் இல்லை. ஸோ இந்த மாதிரி 2 இருக்கும்போது நம்ம எதனால் இப்படி இவ்வளோ லாங்கில் சீட்டு கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற ரீசன் தான். இன்னொரு ரீசன், நம்ம போட்டுட்டோம், ஓகே கண்டினியூ பண்ணி முடிச்சே நகையை வாங்கியிருக்கலாம். அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, நான் ஒரு விஷயம் வந்து மைண்டில் யோசித்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். அதனால தான் இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டாப் பண்ணால் தான் அதை நம்மளால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். கடைசியில் பார்த்திங்கன்னா நடந்தது எல்லாமே வேறு. ஸோ அதெல்லாம் வந்து தனியாக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது எல்லாமே என்ன ஏது அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் டீட்டெயிலாக கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நான் சீட்டு க்ளோஸ் பண்ணி என்ன பர்ச்சேஸ் பண்ணணும் அதை வந்து ஒழுங்காக டெலிவரி பண்ணியிருக்காங்க. அதை தான் உங்கள்கிட்ட நான் வீடியோவில் காட்டிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப சேஃபாகவே டெலிவரி பண்ணியிருந்தாங்க. உள்ளே வந்து அவங்களோட பை ஒன்று இருந்தது, அவங்களோட ஷாப்பு பை ஒன்று இருந்தது. அதுக்குள்ளே வந்து ஒரு பர்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி 100 மில்லி காயின் வந்து அட்டையில் இருந்தது, 500 மில்லி காயின் வந்து பாக்ஸில் வச்சு அமைச்சிருந்தாங்க. ஸோ பில் டீட்டெயில் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் இந்த வீடியோவில் இல்லை, நான் அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட பில்லை பற்றி டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து இதில் எனக்கு நஷ்டம்தான். ஸோ கண்டிப்பாக வந்து நான் இதை வந்து ஸ்ரீகுமரன் சீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் நான் டிஸ்கண்டினியூ பண்ணி காயின் அதுக்குள்ளே நம்ம கைக்கு வந்துட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போது வந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இதில் லாபம் வரும்போது மட்டும்தான் இந்த காயினை நம்ம சேல் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த காயினை அவசரப்பட்டு சேல் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கேன். பட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற விஷயம் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்குமே ஒரு கிளியராக வந்து ஒரு புரிதல் இல்லாமல் தான் இருக்குது. பார்க்கலாம், எல்லாமே நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இந்த 100 மில்லிகிராம் காயினு. இது இல்லாமல் இந்த பாக்ஸில் வந்து 515 மில்லின்னு சொன்னாங்க இதோட வேல்யூ. ஸோ நான் உங்களுக்கு வெயிட் போட்டும் காட்டுறேன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த காயினை கூட வந்து பபிள் ரேப்பரில் வச்சு பேக் பண்ணி தான் அமைச்சிருந்தாங்க. ஸோ காயின் வந்து நெளியக்கூடாது அப்படின்றதுக்காக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 500 மில்லி காயினில் கூட பார்த்திங்கன்னா ஹால்மார்க்கடு சிம்பிள் 6 டிஜிட்டு நம்பர் எல்லாமே இருந்தது. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எல்லாமே கொடுத்துருந்தாங்க 500 மில்லியில் கூட. இங்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கான்னு தெரில, 1 கிராம் காயின்லையே இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் 500 மில்லி காயின்லேயுமே அது எல்லாமே கொடுத்தது வந்து நல்லா இருந்தது. லக்ஷ்மி படம் போட்ட மாதிரி தான் நான் காயின் எனக்கு அமைச்சிருந்தாங்க. நான் பே பண்ணது வந்து 6000 ரூபாய். எக்ஸ்ட்ராவும் நான் வந்து ஒரு 517 ரூபாய் கிட்ட இந்த 100 மில்லி காயினையும் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து நான் பே பண்ணியிருந்தேன்.
அது இல்லாமல் ரூ. 100 வந்து எனக்கு கொரியர் சார்ஜ் வாங்கிட்டாங்க. ஸோ அது கூட வந்து எனக்கு கொரியர் பண்ணும்போது கூட நான் அனுப்பலை, முன்னாடியே அனுப்பிச்சிட்டேன். ஸோ அவங்க ஷாப்லேருந்து கொரியர் பண்ணுறதுக்கு முன்னாடியே டெலிவரி சார்ஜுன்னு சொல்லி ரூ. 100 வந்து ஜிபே மூலமாக ஒரு நம்பர் கொடுத்தாங்க, ஒரு மொபைல் நம்பர் தான், அதுக்கு வந்து ஜிபே பண்ண சொல்லிட்டாங்க. அப்போவே ஜிபே பண்ணிட்டேன். ஸோ டோட்டலாக வந்து ரூ. 617 வந்து நான் கட்டின ரூ. 6000 இல்லாமல் நான் பே பண்ணியிருந்தேன். இது வந்து எனக்கு கண்டிப்பாக நஷ்டம்தான். ஸோ என்ன ஏது அப்படின்னு டீட்டெயிலாக வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து ஒரு கிளியராக பார்க்கலாம். நான் வந்து ரூ. 6000 கட்டியிருந்தேன் இல்லைங்களா, அதுக்கு நான் சேவ் பண்ண வெயிட் வந்து நீங்கள் போன வீடியோஸில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஒரு 684 மில்லிக்கிட்டேயோ என்னமோ நான் சேவ் பண்ணியிருந்தேன். பட் இப்போ நான் ரவுண்டாக பர்ச்சேஸ் பண்ணது வந்து 615 மில்லி தான். ஸோ இன்னும் வந்து ஒரு 70லேருந்து 75க்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி பார்த்தாலும் இன்றைய கோல்டு ரேட்டுக்கு வந்து ஒரு ரூ. 750லேருந்து ரூ. 800 வரும் அந்த மில்லி வந்து. ஸோ எனக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து எனக்கு நஷ்டம்தான். அது இல்லாமல் இந்த 615 மில்லி பர்ச்சேஸ் பண்ணவே நான் எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு ரூ. 617 பே பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து நான் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட அடுத்த வீடியோவில் ஒரு கணக்கு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் இன்னுமே கூட கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இப்போ 6 மந்த்து கட்டியிருக்கேன். எத்தனை மந்த்து கட்டினா அமௌண்ட்டு இல்லாமல் நான் சேவ் பண்ண கிராம்ஸாக நான் எடுத்துக்கிற மாதிரியான பெனிஃபிட் எனக்கு கிடைக்கும் அப்படின்ற விஷயங்களெல்லாம் நான் டீட்டெயிலாக கேட்டு பண்ணியிருக்கலாம். அதான் டோட்டலாக வந்து முழுக்க நான் ஒரு வேறு விஷயத்த ஒன்று கணக்கு பண்ணி வச்சு தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் நடந்தது வந்து டோட்டலாக வேறு. ஸோ அது எல்லாத்தையுமே என்ன ஏது அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம அதெல்லாம் டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு வெயிட் போட்டு காமிச்சேன். ஸோ இந்த சின்ன காயின் வந்து 515 மில்லி, இந்த கார்டில் இருக்கிற காயின் வந்து 100 மில்லி. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.